ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் வீக்கு 8th பே கமிஷன், அதாவது 8வது ஊதிய குழுவில் தலைவர் எல்லாமே நியமனம் செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போது இது எப்போ நடைமுறைக்கு வரும், அதே மாதிரி அதோட அமௌண்ட், அதாவது அந்த ரிவைஸ்டு சேலரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது ஊதியக்குழு எப்போது தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும், சம்பளம், போனஸ், பணிக்கொடை திருத்தப்படும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இப்போ பார்க்கலாம். 8வது சம்பளக்குழு 18 மாதங்களுக்குள் அதன் பரிந்துரைகளை வழங்கும். அதாவது 8வது சம்பளக்குழு ஏப்ரல் 2027க்குள் அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து அரசாங்கம் அவற்றை மதிப்பாய்வு செய்து செயல்படுத்தும் அப்படின்னு ஒரு ஓவராலாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட இன்னும் 18 மாதங்கள் ஆகும். லாஸ்ட் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2027. அதே மாதிரி இந்த 8வது ஊதியக்குழுவில் இன்னும் நிறைய நம்ம இம்பார்ட்டன்டானது தெரிஞ்சுக்கணும். கடந்த வாரம் 8வது ஊதியக்குழுவின் குறிப்பு விதிமுறைகளை அரசாங்கம் அறிவித்த பிறகு மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் சம்பளத்திற்காக காத்திருக்கிறார்கள். நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையிலான 3 பேர் கொண்ட ஊதியக்குழு சம்பளம், போனஸ், பணிக்கொடை மற்றும் செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகைகளை திருத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்கும். அதாவது தலைவர், அதே மாதிரி முழு நேர தலைவர் ஒருத்தர், அதே மாதிரி பகுதி நேர செயலாளராக ஒருத்தரும், உறுப்பினர் 3 பேரை நியமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் இதுக்கான ஃபைனல் டிசிஷன்ஸ் எல்லாமே எடுக்க போகிறாங்க. இதுக்கான காலக்கெடு அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாதங்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பள அமைப்பு, கொடுப்பனவுகள், ஓய்வூதியங்கள், ஊதிய சமநிலை மற்றும் சேவை நிலைமைகளை மதிப்பீடு செய்வது போன்ற சம்பள ஆணையத்தின் நோக்கங்கள் மற்றும் முக்கிய பணிகளை இந்த கோடிட்டு காட்டுகிறது. அதாவது இந்த டிஓஆர் கோடிட்டு காட்டும். பொது நிதிகளின் ஏற்பட்ட தாக்கங்களை ஆய்வு செய்தல் மற்றும் ஊதிய திருத்தங்களில் நியாயத்தன்மை மற்றும் நிதி நிலைத்தன்மை உறுதி செய்தல் ஆகியவையும் இதில் அடங்கும். எந்த ஒரு சம்பள ஆணையத்திற்கும் டிஓஆர் அடிப்படை ஆவணமாக செயல்படுகிறது. அதாவது இப்போ இந்த ரிவைஸ்டு சேலரி, அதாவது வரக்கூடிய இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் காமனாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயினாக என்னென்ன சேஞ்ச் ஆகும்னா சேலரி ரிவைஸ் ஆகும். அதே மாதிரி டிஎன்எஸ் அலவன்சஸ், அதாவது கொடுப்பனவுகள், இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். பென்ஷன், மெயினாக இந்த பென்ஷன் இதுலேயும் ரிவைஸ் ஆகி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி சேஞ்ச் ஆனது. இப்போ மறுபடியும் இந்த 2026 நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். 2027 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 18 மாதங்கள் காலக்கெடு கொடுத்துருக்காங்க இது ஃபைனல் ஆகிறதுக்கு. அதே மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி பரிந்துரைகளை வழங்கும் போது ஆணையம் பின்வருவனவற்றை கருத்தில் கொள்ளும். அதாவது அதிகாரப்பூர்வமாக இந்த 8th பே கமிஷனோட ஃபைனலைசேஷன் வரும்போது இந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை எடுத்துக்குவாங்க. அதில் என்னென்ன மெயினானதுன்னு பார்க்கலாம். நாட்டின் பொருளாதார நிலைமைகள் மற்றும் நிதி விவேகத்தின் தேவை. 2வது, வளர்ச்சி செலவுகள் மற்றும் நலத்திட்ட நடவடிக்கைகளுக்கு போதுமான வளங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய அவசியம். அதாவது பொருளாதார நிதி நிலைமை, அதே மாதிரி வளர்ச்சி செலவுகள், அதாவது இந்த நிதி ஒதுக்குவாங்கள்ல நலத்திட்டங்கள், இது எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கு என்னென்ன செலவாகுது, நாட்டோட பொருளாதார நிலைமை என்ன அப்படிங்கிறத திங்க் பண்ணுவாங்க. பங்களிப்பில்லாத ஓய்வூதிய திட்டங்களின் நிதி இல்லாத செலவு. வழக்கமாக பரிந்துரைகளை சில மாற்றங்களுடன் ஏற்றுக்கொள்ளும் மாநில அரசுகளின் நிதியில் பரிந்துரைகளை சாத்தியமாக தாக்கம் மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு கிடைக்கும் தற்போதைய ஊதிய அமைப்பு, சலுகைகள் மற்றும் பணிச்சூழல்கள். அதாவது இந்த அமௌண்ட்டை ஃபைனல் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கன்சாலிடேட் பண்ணி இதை ஃபைனல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலைகள், மத்திய மாநில அரசு டிஸ்கஷன், அதே மாதிரி பெரிய பெரிய அமைப்புகள், இந்த தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாத்துட்டையுமே ஃபைனலைசேஷன் பண்ணுவாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள், இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே மெயினான இருக்கக்கூடிய இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு துணை நிற்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ஃபைனல் ரிவைஸ்டு சேலரி வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சேலரி, டிஏ, அதே மாதிரி பென்ஷன். அடுத்ததாக 8வது சம்பள கமிஷன் தனது பரிந்துரைகளை எப்போது அரசுக்கு சமர்ப்பிக்கும், இது எல்லாருமே எதிர்பார்த்தோன்னு அதை மெயினாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்ட நாளிலிருந்து 18 மாதங்களுக்குள் அதன் பரிந்துரைகளை வழங்கும். தேவைப்பட்டால் பரிந்துரைகளை இறுதி செய்யப்படும் போது ஏதேனும் ஒரு விஷயத்தில் இடைக்கால அறிக்கைகளை அனுப்புவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபைனல், நான் சொன்ன மாதிரி இந்த அக்டோபர் மாதம் 2025 அக்டோபர் மாதம் தான் தலைவர் எல்லாமே நியமித்தாங்க. அதிலிருந்து 18 மாதம். ஸோ இதில் அர்ஜென்ட்டாக ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படும் அப்படிங்கிற சமயத்தில் மட்டும் இடைக்கால அறிக்கைகள் தாக்கல் செய்வாங்க. ஆனால் இதுக்கான காலக்கெடு முழு அளவு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மாதங்கள் 2027 வரைக்கும் போகும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது அமல்படுத்தினது 2025 ஜனவரியிலிருந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 2027 வரைக்கும் போகும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு.
இதன் பொருள் 8வது சிபிசி ஏப்ரல் 2027க்குள் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும். இருப்பினும் எவ்வளவு சீக்கிரம் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கிறது என்பது ஆணையத்தை பொறுத்தது. பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அரசாங்கம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை திருத்துவதற்கான ஊதிய ஆணையத்தை மதிப்பாய்வு செய்து ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தும். அதாவது அதுக்கு முன்னாடியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக இந்த ப்ராசஸ் எல்லாமே டிஸ்கஷன், அதே மாதிரி டெசிஷன்ஸ் இது எல்லாமே எடுத்து ஃபைனலாக என்ன ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வரும். ஸோ எந்த செக்ஷனுக்கு எவ்வளோ பண்ணணும், இது இந்த பொருளாதார சூழலை அவங்களுக்கு ஏற்ற சம்பளமாக இருக்குமா, இந்த ரிவைஸ்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, இது மூலமாக இந்தியாவோட பொருளாதார நிதி நிலைமைகளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இந்த மாதிரி ஓவராலாக எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்துட்டு தான் இதை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நாள் எடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு டீட்டெயில்ஸாக நான் இதை காமனாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 8வது மத்திய ஊதிய குழு ஒரு தற்காலிக அமைப்பாக இருக்கும். இந்த ஆணையத்தின் ஒரு தலைவர், ஒரு உறுப்பினர், பகுதி நேர உறுப்பினர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு உறுப்பினர் செயலாளர் இருப்பார்கள். நீதிபதி தேசாய் 8வது ஊதிய குழுவின் தலைவராக இருப்பார். பேராசிரியர் புலகோஷ் பகுதி நேர உறுப்பினராக இருப்பாங்க. பங்கஜ் ஜெயின் உறுப்பினர் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேரும் தான் இந்த 8th பே கமிஷனோட ரிவைசேஷன், அதாவது சேலரி ரிவைஸ், போனஸ், பென்ஷன் இது எல்லாமே ஃபைனலைசேஷன் பண்ணக்கூடிய முக்கியமான நபர்கள் இவங்க 3 பேர் தான். 8வது சம்பள கமிஷன் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு உயரும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இதுக்கான காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாதங்கள் அப்படின்னு பார்த்தாச்சு. எவ்வளோ உயரும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். கோடக் நிறுவன பங்குகள் மற்றும் அம்பிட் கேபிட்டல் ஆகியவற்றின் ஆராய்ச்சி அறிக்கைகளின்படி மத்திய அரசின் சம்பளத்தை திருத்துவதற்கு பயன்படுத்தப்படும் முக்கிய பெருக்கியான ஃபிட்மென் காரணி 8வது ஊதிய குழுவின் கீழ் 1.8 முதல் 2.46 வரை இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த பொருளாதார வளர்ச்சியை பொறுத்து முக்கியமாக இதோட ஃபைனலைசேஷன், இந்த சம்பளம் ரிவைஸ் பண்ணி எவ்வளோ வரும் அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு நிறுவன பங்குகள் பார்த்திங்கன்னா கோடக், அதே மாதிரி அம்பிட் கேபிட்டல். இவங்களோட ஆராய்ச்சி பண்ணி என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபிட்மென் ஃபேக்டர், அதாவது இந்த பொருளாதார சூழலில் இந்த பாயிண்ட் இந்த ஹைக் இருக்கும், இவ்வளோ சேலரி ஹைக் இருக்கும், இந்த பெர்சன்டேஜ், இந்த பாயிண்ட் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ அதை கணக்கிடக்கூடியதான் இந்த ஃபிட்மென் ஃபேக்டர். அதன் அடிப்படையில் மினிமம் 1.8லிருந்து மேக்ஸிமம் 2.46 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.8க்கு மேலேயும் வரலாம், 2.46 கீழே வரலாம். ஆனால் ஆவரேஜாக 1.8லிருந்து 2.46 வரைக்கும் தான் இந்த சம்பள உயர்வு இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கோடக் நிறுவனம் 1.8 என்ற ஃபிட்மென் காரணியை கணித்துள்ளது. இது நிலை 1 ஊழியர்களின், அதாவது நிலை 1ல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூன்கள் மற்றும் உதவியாளர்கள் போன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியத்தை 18,000லிருந்து 32,400 இது உயர்த்தும். இது அடிப்படை ஊதியத்தில் 80% உயர்வை ஏற்படுத்தும் என்றாலும் புதிய ஊதிய அமைப்பு செயல்படுத்தப்பட்டவுடன் அகவிலைப்படி, அதாவது டிஏ பார்த்தீங்கன்னா 0க்கு மீட்டமைக்கப்படும் என்பதால் உண்மையான அல்லது பயனுள்ள சம்பள உயர்வு குறைவாக இருக்கும். இது புதிய ஊதிய குழு வெளியிடப்படும் போதெல்லாம் ஒரு நிலையான நடைமுறையாகும். அதாவது இந்த ஃபிட்மென் ஃபேக்டர் அடிப்படையில் பார்க்கும்போது பேசிக் சேலரி 18,000 வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஹைக்கு பார்த்தீங்கன்னா 32,400 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பர்சன்டேஜ் அடிப்படையில். இப்போது உங்களுக்கு டிஎன்எஸ்எல், அதாவது கொடுப்பனவுகள்னு சொல்லலாம், வீட்டு வாடகை, ட்ராவலிங்கு, இது எல்லாத்துக்குமே இந்த அலவன்சஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த 32,400 தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போது உங்களுக்கு இது எல்லாமே போக உங்கள் கைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ ஹைக்கு 32,400, அதில் எல்லாமே டிடக்ஷன் எல்லாமே போக டேக் ஓவர் உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு முழுசாக எவ்வளோ உங்கள் கைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது. அது 32,400 கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்தில் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி தற்போது 58% அகவிலைப்படியுடன் HRA மற்றும் பிற கொடுப்பனவுகள் உட்பட தொடக்கநிலை சம்பளம் மாதத்திற்கு சுமார் 29,000 உள்ளது. இது கோட்டக்கின் மதிப்பீட்டின் கீழ் தோராயமாக 13% அதிகரிப்பை குறிக்கிறது. ஆம்பிட் கேபிட்டல் நிறுவனம் 1.82 என்ற ஃபிட்மென் காரணி சுமார் 14% பயனுள்ள உயர்வை ஏற்படுத்தும் என்றும் 2.15 என்ற சராசரி கேஸ் காரணி அதிகரிப்பை சுமார் 34% உயர்த்தக்கூடும் என்றும் மதிப்பிடுகிறது. மேல் வரம்பில் 2.46 என்ற ஃபிட்மென் காரணி அடிப்படை ஊதியத்தில் 54% உயர்வை ஏற்படுத்தக்கூடும். அதாவது மினிமம்
1.82% உங்களுக்கு வந்து சேலரி ஹைக் இருக்கும். மேக்ஸிமம் 2.46 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். 1.82 அப்படிங்கும்போது உங்களோட சம்பளம் வந்து 14% வந்து உயரும் ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து. இதே 2.15 அப்படின்னு பார்க்கும்போது 34% வந்து உங்களோட சம்பளம் உயரும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஹையஸ்ட் இதுதான். ஏன்னா 7th பே கமிஷனில் முடிஞ்ச அளவுக்கு ஹைக் அமௌண்ட் 2.50க்கு மேலே வந்து ஹைக் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் மேக்ஸிமம் 2.46 வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஃபிட்மென்ட் காரணி அடிப்படையில். அப்படி பார்க்கும்போது உங்களோட சம்பளம் 54% மேலே உயர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3ல் ஒரு கேட்டகரி தான் உங்களோட சம்பளம் வந்து உயர்வு இருக்கும். ஸோ இதில் படிநிலைகள் இருக்கும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1ல் இருக்கக்கூடியவங்களுக்கு, முதல்நிலை தொழிலாளர்கள், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த டேபிளர் காலம் வந்து வேரியேஷன் ஆகும். ஆனால் பாயிண்ட் வந்து ஃபிட்மென்ட் காரணி அடிப்படையில் இந்த பாயிண்ட் வந்து ஒன்று தான். வெவ்வேறு ஃபிட்மென்ட் காரணி சூழ்நிலைகளில் கீழ் நிலை 1 ஊழியர்களுக்கான அடிப்படை ஊதியம் எவ்வாறு மாறக்கூடும் என்பது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். 1.82 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேசிக் வந்து 18,000 இருக்கும். ஸோ அப்போ 1.82ங்கும் போது 32,760, 2.15 அப்படிங்கும்போது 38,700, 2.46 அப்படிங்கும்போது 44,280 உங்களுடைய சம்பளம் அடங்கும் இந்த 8th பே கமிஷனோட ஃபைனலைசேஷனில். இருப்பினும் இந்த கணிப்புகள் அடிப்படை ஊதியத்திற்கு மட்டுமே பொருந்தும். டிஏ, ஹெச்ஆர்ஏ மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவு போன்ற கொடுப்பனவுகள் சரி செய்யப்பட்டவுடன் வீட்டிற்கு எடுத்து செல்லும் ஊதியத்தின் நிகர அதிகரிப்பு முக்கிய புள்ளிவிவரங்கள் குறிப்பிடுவதை விட குறைவாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, மெயினாக என்ன அப்படின்னா இது வந்து இந்த ஃபிட்மென்ட் காரணி அடிப்படையில் உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. நீங்கள் டிஏ, ஹெச்ஆர்ஏ, போக்குவரத்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணி பார்க்கும்போது இதை விட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ நெட் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபிட்மென்ட் காரணி அடிப்படையில் 1.82, 2.15, 2.46 இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 8வது ஊதியக்குழு போனஸ், பணிக்கொடை மற்றும் பிஎல்ஐகளை மறு ஆய்வு செய்ய உள்ளது. அதாவது ஆல்ரெடி வந்து போனஸ் கொடுத்துருப்பாங்க, டிஏ கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி சேலரி உங்களுக்கு வரக்கூடிய சேலரி தவிர இதர பணிக்கொடைகள் இதெல்லாமே என்ன அப்படிங்கிறதையும் மறு ஆய்வு செஞ்சு அதுலேயுமே உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி தர போகிறாங்க. சம்பளம் மட்டும் ரிவைஸ் ஆகாது, உங்களோட டிஏ, போனஸு, பென்ஷனு, அதே மாதிரி என்னென்ன அலவன்சஸ் கொடுக்குறாங்களோ இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த தருணத்தில் என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதையும் ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு தரப்போகிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய சம்பளமும் ரிவைஸ் ஆகி வரப்போகுது இந்த 8th பே கமிஷனில். இது எல்லாத்துக்கும் தான் இந்த கிட்டத்தட்ட 18 மாதங்கள் வந்து எடுத்திருக்காங்க. சம்பளத்தை தவிர மத்திய அரசு ஊழியர்களுக்கான போனஸ், பணிக்கொடை மற்றும் செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகைகளையும் ஊதியக்குழு மதிப்பாய்வு செய்து ஏதேனும் திருத்தங்களுக்கு அதன் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும். அதாவது ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பொருளாதார சூழலில் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபைனலைசேஷன் பண்ணிவிட்டு, ஸோ அதுலேயும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை இது கம்மியாக இருக்குது, எச்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபைனல் பண்ணி உங்களுடைய சம்பளத்திலேருந்து A to Z எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி இந்த 8th பே கமிஷனில் தரப்போகிறாங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த 8th பே கமிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 8th பே கமிஷன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இன்னும் 1 year வரைக்கும் வரப்போகுது. அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அது எல்லாமே யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.